ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு வீக்லியில் எப்படி இருக்குது, மந்த்லியில் எப்படி இருக்குது, டெய்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷனுக்கும் எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் பொசிஷனெலாம் இதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் இந்த வீடியோட எண்டிங்கில். ஓகேங்களா? இப்போ நான் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது கிளியராக புரியும். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, இப்போ ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த வீக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது இது வரைக்கும் இந்த மந்த்லி கேண்டில் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் முடியணும்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே முடியணும்னா 19,000 க்ளோஸ் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 19,000க்கு. இதே ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்தோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 18,500. இந்த ரீஜன் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கலாம். இந்த மந்தோட லோ தான் ஸ்டாப் லாஸ் லெவல். ஓகேங்களா? இதுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். அது எந்த இடம்னா ப்ரீவியஸ் மந்த்து அந்த மந்தோட லோ 18,000லையும், அதுக்கு அடுத்து இறங்குச்சுன்னா இந்த சேனலோட சப்போர்ட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,600லேருந்து 17,800 ரீஜன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீக்லியில் என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில். நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் இந்த இடத்த பாருங்கள். இது ஒரு அப் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாகி அதுக்கப்புறம் தான் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்த பார்த்துக்கோங்க. அதோட லெவல் பார்த்திங்கன்னா 18,540. ஓகேவா? இப்போது திருப்பி எகெயின் பாருங்களேன், இந்த ஹை போனோன்னே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் அந்த இடத்துலேருந்து பாருங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து எகெயின் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இப்பயும் பாருங்கள், ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வீக்குமே சரி நமக்கு என்ன மாதிரியான கேண்டில் ஃபார்மாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குல்ல, இதை தாண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதாவது 18,860க்கு மேலே மூவ் ஆகிறப்ப மட்டும்தான் நம்ம இதை நம்ம ஸ்ட்ராங்கான புல் பேக் ட்ரெண்டாக எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா இது ஒரு டபுள் டாப் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு லோ ஃபார்ம் ஆகி இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், டபுள் டாப் ஜோனாக மாறுறதுக்கு. பட் இன்பிட்வீனில் நமக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இந்த இடமே சப்போர்ட்டு தான் ஆக்சுவலாக 18,300. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,100. அதுக்கு கீழே இறங்குறப்ப தான் நம்ம இந்த டபுள் டாப் ஜோனை கன்சிடர் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனையோ இல்லை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டையோ இல்லை ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டையோ கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டாக எங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ நம்ம அதை டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போடுவோம். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அந்த இடத்துல என்ட்ரி ஆகுங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுற ஜோன் எல்லாமே நான் கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியான, அதாவது நான் எப்பவும் சொல்கிறது நிஃப்டியில் 50லேருந்து 100 பாயிண்ட்ஸ் அந்த இதை நம்ம இந்த மணியில் ட்ரை பண்ணாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டை க்ளோஸ் பண்ண முடியும் நம்மளால். அதே பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதை தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நேற்று நடந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன லெவலுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்தந்த லெவல் ரீச் ஆகிறப்ப அதேமாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு நம்ம வரைகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களால் புரிஞ்சிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடம் நமக்கு கிரிட்டிக்கலான இடம். ஓகேவா? அதேமாதிரி பாருங்களேன், நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் பாருங்கள், லாஸ்ட்டு 2 வீக்ஸ் கேண்டிலுமே ஒரு டவுன் ட்ரெண்டை காமிக்கிற கேண்டில் தான். ஓகேங்களா? இது செல்லர்ஸ் கேண்டில். இங்கே பாருங்கள், இது பேரிஷ் ஹேமர். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கோட ஹையை தாண்டப்போ மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்து அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். அதை விட ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த ஜோன், இதை தாண்டினா தான் நம்ம அடுத்து ஸ்ட்ராங்கான புல் பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ஏறின ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நியர்பை வரைக்கும், அதாவது இந்த ஜோன் வரைக்கும், அது 18,150 ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் நமக்கு சப்போர்ட் இன்பிட்வீனில் நிறையாவே இருக்குது. அதை நம்ம டெய்லியில் பார்க்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட் ஜோனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? இப்போ நான் டெய்லி கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,563. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா இதுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது 18,466. இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது எந்த 2 லெவலில் இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த இடம் நான் கர்சர் வச்சுருக்கிற ஜோனு ப்ளஸ் இந்த ஜோன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000
450லேருந்து 460 ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக நீங்கள் வந்து இந்த லெவலில் எடுத்துக்கலாம். அது வந்து 18,200. இது எதை பேஸ் பண்ணி இந்த லெவலு ப்ளஸ் இந்த இடம் கர்சர் நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்கள், இந்த ஜோனு ப்ளஸ் இந்த ஜோன். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி அடுத்த டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அப் ட்ரெண்டில் போகணுன்னா நீங்கள் வந்து இந்த வீக்கோட ஹை இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னா இந்த வீக்கோட ஹை இருக்குல்ல 18,660, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக் அதுக்கு வீக் முடிஞ்சது பார்த்தீங்களா, அதாவது நான் கர்சர் வைக்கிறது பாருங்கள், Thursday 8 January 23 இந்த கேண்டிலோட ஒரு நிமிஷம் கரெக்டாக வைக்கிறேன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, Thursday 8 January 23 ஜூன் 23 கேண்டிலோட ஹையை தாண்டறப்ப அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா நமக்கு 18,860 அந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப் ட்ரெண்டில் இந்த லெவலுக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த 2 ஜோனையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இதை நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இதுக்குள்ளே நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம். ஓகே, ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். இங்கேருந்து எல்லா கேண்டில் டச் ஆகிறதையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பாட்டமில் இந்த ஜோன்லேருந்து இங்கே டச் ஆகி போகிற லெவல். ஓகேவா, இந்த 2 கேண்டிலுமே டச் ஆகி வரட்டுமே. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எகெயின் லோ, ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இது எகெயின் ஹை, ஒரு குட்டி கீழே வந்து சப்போர்ட் எடுக்காமல் திருப்பி புல் பேக் கொடுத்துருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொடலை. ஓகேவா, ஸோ அதுக்குள்ளாரையே வந்து நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்குறப்ப நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா அந்த லெவல் வந்து 18,530. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா தான் அடுத்தடுத்து நம்ம சொன்ன சப்போர்ட்டு 18,430 450 அந்த ரீஜனும், அதுக்கு அடுத்து கீழே இறங்குறப்ப 18,200 அந்த ரீஜனுக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இதோட வந்து கிளியராக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையும்ல ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோலாம் வரைஞ்சி என்னோட டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். பட் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அதை பார்க்குறப்ப என்ன ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் முடிச்சிட்டோம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, டாப் டு டாப், அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹை லோ எகெயின் ஹை. ஓகேவா, ஸோ நம்ம இதில் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 45,037, அதாவது 45,000 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு மந்த்லி வைஸில். ஓகேங்களா, இப்போ இதே வந்து இதுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த மந்தோட லோ இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மந்தோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 43,700 ரீஜன். ஓகேங்களா, இதுக்கு கீழேயும் மார்க்கெட் மூவ் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்குதுன்னா அடுத்த சப்போர்ட் எதுனா 43,280லேருந்து 300 வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த மந்த்து, அதாவது ஏப்ரல் மந்த்து, அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள் November 22 மந்த்து, இது எல்லாத்தோட ஹை லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ப்ளஸ் மே மந்தோட க்ளோசிங். ஸோ இந்த இடம் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து 43,300. இதுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் மந்தான மே மந்தோட லோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இந்த இடம். இதே ஹை போகணுன்னா இந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி 45,000 வந்து ரீச் ஆகி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு, அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 45,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, மந்த்லியில் நெக்ஸ்ட் வீக்குக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இப்போ வீக்லி கேண்டில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நம்ம வந்து இந்த ஹையையும், ஓகேங்களா, இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி ஹை போச்சுன்னா இந்த லெவல் பாருங்கள் 45,100 இந்த ரீஜன் வரைக்கும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே டவுன் ஆகணும்னா நம்ம வந்து ஜூம் பண்ணி நான் அடுத்த லெவலில் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் இந்த வீக்கோட லோவும் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெவல் இப்போ க்ளோஸ் ஆகி இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா 44,060, இந்த ரீஜனும் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 43,989 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும் இது டவுன் ட்ரெண்டுக்கு அடுத்து கண்டினியூ ஆக போதா இல்லை சஸ்டெயின் ஆகி இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். இந்த கேண்டில் வச்சு நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு வீக்குக்கும் பாருங்களேன், இது வந்து அடுத்த ஹை கேண்டில் இந்த மூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்பீடான மூவ் நடந்திருக்கு.
இந்த லாஸ்ட் 1 மந்த்து, அதாவது நான் இந்த 4 கேண்டிலையும் சொல்கிறேன். இந்த 4 கேண்டில்லையும் பாருங்களேன், இது வரைக்கும் ஹை வந்த கேண்டில்ஸு அதுக்கு அடுத்து அப்படியே சைட்வேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அடுத்தடுத்த ஹையர் லோ ஃபார்ம் ஆகவே இல்லை. ஓகேங்களா? இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இந்த ஹையை விட அடுத்த வீக்கோட ஹை அதிகம், இந்த லோவோட அடுத்த வீக்கோட லோ அதிகம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துலேருந்தே நமக்கு பாருங்கள் ஹையர் ஹை வந்துச்சு, ஆனால் லோ பாருங்கள் எந்த இடம் வந்துருச்சு, ப்ரீவியஸ் வீக்கோட லோவை விட கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா? அடுத்த 2 வீக்குமே நமக்கு வந்து ஒரு ஹை போனாலும் இந்த கேண்டில் பாருங்கள் இன்சைட் கேண்டில், அதே மாதிரி இது வந்து புல்லிஷ் ஹேமர் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது, இந்த வீக் க்ளோஸ் ஆகிருக்கிறது. சரியா? ஸோ நம்ம வந்து அடுத்து அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வீக்லியில் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 44,500 ஆல் டைம் ஹை லெவல், 44,500க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக புல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த லெவலாக 45,100 வரைக்கும். ஸோ அப்போ மந்த்லியில் பார்த்த மாதிரி 45,000 ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான அப் ட்ரெண்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த வீக்கோட லோவை இறங்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து 43,900 ரீஜன். ஓகேங்களா? இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ சப்போர்ட்டாக இருக்கும் 43,700. இதை தாண்டி கீழே இறங்குச்சுன்னா அடுத்த 2 வீக்கோட லோவும் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், அது வந்து 43,400லேருந்து 43,500 வரைக்கும் கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இந்த ரெண்டுமே தாண்டாமல் இதுக்குள்ளாரையே ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, இந்த வீக்லி கேண்டில் பார்த்தாலே தெரியும், ஹையர் ஹை ஹையர் லோ ஹை, ஒரு வீக்கோட கேண்டிலோட ஹையும் லோவும் பாருங்கள். ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறப்ப பாருங்கள் ஒரு பேரிஷ் ஹேமர் காட்டியிருக்கா, அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாமல் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டவுன் ட்ரெண்டை காமிக்குது. இந்த இடத்துல அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டு வராமல் சைடுவேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு ஒரு கன்சல்டேஷன் நடந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து அப்கமிங் 3 to 4 வீக்ஸை வச்சு தான் நம்ம எந்த மாதிரியான ட்ரெண்டுங்கிறத கன்சிடர் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லியில் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெய்லியில் போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் பாருங்கள், நான் இந்த லெவல்லேருந்து இந்த கேண்டில்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன், இந்த 2 கேண்டில் கனெக்ட் பண்ணி. ஓகேவா? அதே மாதிரி பாட்டமில் நம்ம வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், இதிலேருந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்க ட்ரெண்டு புரியுதா? ஒரு ஹை லோ எகெயின் இந்த ஹை போகாமல் இந்த இடத்துல பாருங்கள் சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? வீக்லியில் காட்டினல சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் ட்ரெண்டை அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை தாண்டறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கேண்டில் திரும்புது அப்படின்னா டேயில் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் வீக் இருக்குல்ல அதோட ஹை வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்த இடத்துல பாருங்கள் நியர்பையில் ஆல் டைம் ஹை லெவல் வருது. எகெயின் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஓகேவா? இப்படியே சைட்வேஸில் கூட போய் க்ளோஸ் ஆகலாம். இல்லை ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் 44,600 அது வரைக்கும் கூட போயிட்டு திருப்பி அகெயின் கன்சல்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன், டே வைஸு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அது 43,700 ரீஜனு. இது எதை பேஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போ கர்சர் வச்சிருக்க இடம் ப்ளஸ் இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் ஜோனுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சேனலோட டவுனில் கீழே இறங்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்விங் பாட்டமில் இருக்கிற லெவல் அதுதான் 43,700. ஓகேங்களா? அதுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் 43,350 அந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு டவுன் ட்ரெண்டில் இறங்குறப்ப. ஓகேங்களா? ஒன்ஸ் இப்படி டவுன் ஆகி ரிவர்ஸ் ஆகி அகெயின் இந்த சேனல் அப்படி ரீடெஸ்ட் ஆகி கூட டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த இடமே திருப்பி அகெயின் கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி கரெக்டாக ட்ரெண்டை அன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது நமக்கு பெட்ரு. பொசிஷன் வைஸாக இப்போ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரியல. ஓகேங்களா? ஒரு டவுனையோ இல்லை கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நமக்கு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறது, அப்படி இல்லை இது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறப்ப தான் நம்ம வந்து பொசிஷன் வைஸ் போக முடியும். இப்போ நீங்கள் வந்து டெய்லி வைஸஸில் அன்னைக்கு கிடைக்கிற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதை ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது ஆப்ஷனில் என்ன தெரிஞ்சு பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?